ஆயிடுச்சு. சீக்கிரம் வாங்க, சமைச்சிட்டு போவோம். பாலாஜி, நீ சொன்ன லொகேஷன் பயங்கரமா இருக்குடா. கண்ணு கெட்ட தூரம் வரைக்கும் தண்டமரமா இருக்கு. சிலுன்னு காத்து அப்படியே ஜம்முன்னு வீசுதுன்னு. ஆமா, நீங்க பாருங்க, இளநீ நிறைய இருக்கு பாருங்க. மாப்பிள்ள வைங்க மாப்பிள்ள. வலிக்குது ரெடி. மாப்பிள்ளைங்களா, நீங்க நம்ம எங்க வந்திருக்கோம் பாத்தீங்கன்னா, சிவாஜி தாயல்பட்டில இருக்க தென்னந்தோப்புக்கு நடுவுல ரசமலாய் ஜம்முன்னு சமைக்கிறோம், கும்முன்னு சாப்பிடுறோம். ஆரம்பிச்சிருவோம். நீங்க நார்மல் ரசமலாய் பார்த்துருப்பீங்க. இன்னைக்கு ஆனால் அப்படி பண்ண போறது இல்லை, பீட்ரூட்லையும் கேரட்லையும் பண்ண போறோம். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ கேரட்டை ஸ்லைஸ் பண்ணிக்கலாம். வாங்கம்மா கொடுக்க வேண்டாம், வெரி வாய்க்குங்களா? இப்ப நம்ம ரசமலாய் செய்ய போறோம். அதுக்கு நல்லா பசுமாட்டு பாலா ஒரு 7 லிட்டர் பால் எடுத்திருக்கோம். வாங்க இப்ப நம்ம பீட்ரூட்டை கட் பண்ணி ஸ்லைஸ் பண்ணிக்கலாம். பால் நல்லா கொதிச்சு வந்துருச்சு. நல்லா ஒரு 2 லெமன் இல்லை 3 லெமன் போட்டு நல்லா புழிஞ்சு விட்டீங்கன்னா பால் நல்லா தெரிஞ்சு வரும். அப்ப நம்ம அந்த மலாயை எடுத்துடலாம். கணேஷ் கொஞ்சம் பள்ளமா இருக்கு கணேஷ், இந்த பள்ளமா இருக்கு கணேஷ். இப்ப நம்ம நல்லா இதை வடிகட்டிடுவோம். ஓகே, இப்போ நம்ம ரசமலாய் பண்றதுக்கு கேரட்டையும் பீட்ரூட்டையும் நல்லா செதுக்கி வச்சிருக்கோம். இதை நல்லா அரைச்சு இதோட ஜூஸ் எடுத்து நம்ம ரசமலாயில மிக்ஸ் பண்ணி பீட்ரூட் ரசமலாய் கேரட் ரசமலாய் பண்ண போறோம். நல்லா துருவி வச்ச கேரட்டை இப்போ நம்ம போட்டு நல்லா அரைச்சிக்கலாம். வச்ச பீட்ரூட்டை அரைச்சி அதோட ஜூஸ் எடுத்துக்கலாம். இப்போ பால்ல இருந்து மலாய் எடுத்துட்டோம். இல்ல நம்ம கேரட் ஃபிளேவரை சேர்த்து வாங்க நம்ம ஆரஞ்சு கலர்ல ரசமலாய் பண்ணலாம். பீட்ரூட்டை அரைச்சு வச்சிருக்கோம். வாங்க நம்ம பீட்ரூட் ரசமலாய் பண்ணலாம். இப்போ நம்ம ரசமலாய்க்கு தேவையான 3 இதை நம்ம ரெடி பண்ணியாச்சு. வாங்க இதை வச்சு நம்ம ரசமலாய் பண்ணலாம். 3 ஃபிளேவர் இருக்கு, கேரட் இருக்கு, பீட்ரூட் இருக்கு, நம்மளுக்கு பால் இருக்கு. வாங்க நம்ம ரசமலாய் பண்ணலாம். இது நல்லா பிசைஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஷேப் வந்து கரெக்டா வரும். பார்த்தீங்கன்னா ஜீரா பாகு ரெடி ஆயிடுச்சு. அதில் மலாய் ஆட் பண்ணிக்கலாம். இதில் போடும்போது கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க.
பார்த்தீங்கன்னா கட் பண்ணி வச்ச முந்திரி பாதாமா சேர்த்துக்கலாம். நம்ம மூணையுமே தனித்தனியாக பிரித்து வச்சாச்சு 3 ஃப்ளேவரையும். இப்போ இது கூட பாதாம் பாலை சேர்த்துக்கலாம். அதை கொண்டு வந்து ஊற்றுங்கண்ணே. மெதுவாக ஊற்றுங்க, மேலே ஊற்றிக்கிறாங்க. ஆஹா போதுண்ணே, அடுத்ததில் ஊற்றுங்க. கொஞ்சம் கலக்கி ஊற்றுங்க, கீழே பாதாமா இருக்கு. பீட்ரூட் ஃப்ளேவர் சூப்பரா இருக்குங்க இதுல. இப்போ ரசமலாயிலே நம்ம டிஃப்ரெண்ட்டாக கேரட்டு பீட்ரூட் வச்சு செஞ்சுருக்கோம். பாதி பேர் அதை ராவா சாப்பிடும்போது பிடிக்காது, சாப்பிட மாட்டேன்னு சொல்லுவாங்க. அந்த பிடிக்காதவங்களுக்கு இந்த மாதிரி கூட செஞ்சு தரலாம். இதில் இருக்கிற ஹெல்த்தும் நல்லா இருக்கும்.